நடுவர் அவர்களே ஆரம்பிச்சிட்டோமா சார்? இல்லைம்மா, நேரம் இன்னும் உனக்கு நல்ல நேரம் காலைல 11:45 தான். ஊருக்கு போயிட்டு கூட நீ வரலாம். ஒரிஜினலாவே ஜோசியர் மாங்கன்னு வந்தாரு. அவர் பண்ருட்டிக்கு வரிக்கி, ஊட்டிக்கு நொறுக்கி, தறிக்கி பறிக்கிட்டு அவர் வாட்டுக்கு வந்தாரு. செத்துச்சு 10,500 ரூபா. 10,500? ஆமா, அந்த டீமுக்கு 2 பயந்துட்டேன் நான் ஒரு நிமிஷத்துல. மற்ற மொழிகளை போல் இல்லை நம் தமிழ் மொழி, மற்ற மொழிகளை போல் இல்லை நம் தமிழ் மொழி, நம்ம உணர்வுகளோடு கலந்ததுதான் தமிழ் மொழி. வலிக்கையில் அ ஆ, வலிக்கையில் அ ஆ, சிரிக்கையில் இ ஈ, காரத்தில் உ ஊ, கோவத்தில் ஏ ஏ, மகிழ்ச்சியில் ஐ, ஆச்சரியத்தில் ஓ ஓ, வக்கணையில் ஔ, விக்கலில் என்று நம் உணர்வுகளோடு கலந்துட்டதுதான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று சொன்னால், அப்பேற்பட்ட சிறப்பான தமிழ் மொழியை வணங்கி நடுவர் அவர்களே, ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. இப்ப மேடையிலே பாருங்க, நீங்க மதுரைக்காரரு, நான் கோவில்பட்டி, திருநெல்வேலி, இங்க தூத்துக்குடி, இங்க ஈரோடு, திருச்சி. என்ன ரேஷன் கார்டு கொடுக்காம வந்துட்ட? அவர்தான் அந்த ஊருன்னு சொல்லிட்டோம்ல. இல்ல சார், ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு விதமா ரசிப்பாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா மதுரை மக்கள் மணக்க மணக்க ரசிப்பாங்க. ஓஹோ, ஏன் பெர்ஃபியூம் அடிச்சு விடுமா? திருநெல்வேலி மக்கள் திணற திணற ரசிப்பாங்க. திருச்சி மக்கள் தெரிச்சு ரசிப்பாங்க. நீ இன்னைக்கு பேமெண்ட் இழந்துட்டு போறேன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி கொஞ்சம் திருதுன்னு முழிப்பான்னு சொன்னா கூட ஒரு மீனிங் இருக்கு. திணற திணற ரசிப்பாங்களா? ஐயா கோப்படாங்க, உட்காருங்க. பட்டக்குன்னு எந்திரிச்சு, என்னையா? ஏன்னா அவர் திருநெல்வேலிக்காரு. நான் திணற திணற எங்க ரசிச்சேன்? நானே திருநெல்வேலி போனதான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. கோயம்புத்தூர் மக்கள் கொஞ்சி கொஞ்சி குழந்தைத்தன்மையா ரசிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு சென்னை மக்கள் செழிக்க செழிக்க ரசிப்பாங்க. ஆனா பெரம்பலூர் மக்கள் தாங்க ஒரு புத்தக திருவிழாவில கூட பெருமை மிகுந்து ரசிப்பார்கள் என்று சொன்னால், சொன்னீங்களா பாத்தீங்களா? சொன்ன உடனே கைத்தட்டல் வருதுங்க. பெரம்பலூர் மக்கள் பெருமையாக ரசிப்பான்னு முடிஞ்சு வச்சு. மதுரைக்கார மணக்க பேசுவார் வந்து, அங்க உண்மையிலேயே திருநெல்வேலிக்கார் திணறிட்டார். நடுவர் அவர்களே, இப்ப நான் ஒன்னு சொல்றது கரெக்ட், நான் மட்டும் கீழே இருக்க ஆடியன்ஸ் கைத்தட்டல் கொடுங்க. 2 ஆம்பளைங்க கூடி பேசுனாங்கன்னா ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். 2 பொம்பளைங்க கூடி பேசுனாங்கன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். வந்துருச்சு சார். நீங்க 2 பேரும் கூடி பேசுமே நான் நினைச்சேன். இதுதான் சார், நீங்க அவங்க கரெக்டா சொன்னாங்க பாத்தீங்களா? ஆம்பளைக்கு சண்டை வந்தா என்ன ஆகும்? என்ன சண்டை காணாமட்டு போகும். ஆம்பளைக்கு சண்டை வந்தா ஆம்பளை காணாம போயிடுவான். பெண்களுக்கு சண்டை வந்தா ஊரே காணாம போயிடும். அப்படி சொல்ற 2 வீட்டுக்காரனா அறுவாடு ஓடிக்கிட்டு சார். நான் இவ்வளவு நேரம் என்ன உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தேன்? என்ன? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். சொன்ன உடனே என்னுடைய பெரம்பலூர் ரசிகர்கள் எப்படி கைத்தறல் கொடுப்பாங்க பாத்தியாங்க சார்? அதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே கைத்தறல் அந்த அக்கா கொடுக்குறாங்கன்னா என்ன? அவசரமா வீட்டு வேலைக்கு போறாங்க, அதான் டக்குன்னு தட்டி விட்டு போயிடும். நடுவர் அவர்களே, கோட் ஷூட்டை வேற இன்னைக்கு புதுசா வேற போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அதற்காகவே கண்டிப்பாக நம்ம வாழ்த்தணும். இவ்வளவு நேரம் அந்த கால தலைமுறைன்னு பேசினாரா, நடுவரை வாழ்த்தி ஒரு 2 வரி வாழ்த்தினாரா? ஆனா யங் ஜெனரேஷன் அன்னலட்சுமி முகத்தை பாருங்க. நீங்களா அப்புறம் 4 மாத்திரை போட்டு உட்காந்தீங்க. ஐயோ, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சார், கொஞ்சம் வேகமா பட்டிமன்றத்தை முடிங்க சார், டக்கு நான் முடிஞ்சிடும் போல. அப்படி நடுவர்ல இந்த கால ஜெனரேஷன் நாங்க வாழ்த்துறோம் சார். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க சார். அவ்வளவுதான் மொத்த கைட்டே. என்ன உங்களை கூட்டம் வந்து நிமிர்ந்து உட்காருங்க? என்ன எக்ஸ்ரே எடுக்க போறீங்களா? என்ன டாக்டர் கூட இந்த பாடு வருத்தலையே? ஏன் ஓப்பனா நீங்களே சொல்றீங்க? மதுரை மண்ணின் மைந்தனே, ஓஹோ, நகைச்சுவையின் கர்ணனே, ஐயோ, பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னனே. என்ன பேசினா உனக்கு 2800 ரூபா தான் சம்பளம். நீ கர்ணனை கொண்டு வா, அங்க யாரவன துரியனோட கொண்டு வா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இல்ல. எனக்கு நானே வாடகைக்குல தான் வந்தேன். எனக்கு பேமெண்டே சத்தியமா வேண்டாம். உண்மையிலே டிஆர்ஓ சார் மாமாவை டார்ச்சர். எனக்கு பேமெண்டே இன்னைக்கு 10 ரூபாய் வேண்டாங்க. பெரம்பலூர் பக்கத்துல ஒரு 10 சென்ட் இடத்த மட்டும் என் பேர்ல எழுதி வைங்க, போதுங்க. பக்கத்துல எனக்கு 6க்கு 2 எழுதி வைங்க, நானே போய் படுத்துக்கிறேன். என்ன வர்றவங்க எப்படி பேசுறாங்க சார்? அப்படிதாங்க எல்லா ஊர்லயும் 10 சென்ட் வாங்கி போட்டுருக்கிறோம். நடுவர் அவர்களே, உங்களை வாழ்த்தி கவிதை சொல்லிட்டு இருந்தேன். பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னனே, நகைச்சுவையின் கர்ணனே, அழகான பெண்களுக்கு எல்லாம் அண்ணனே. ரொம்ப நன்றிங்கம்மா. என்ன சார்? சந்தோஷம் தான் உண்மையிலேயே சார்.
உண்மையில ஒரு புத்தக திருவிழாவில் என்ன அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க. வாழ்வின் பொற்காலம் அன்றைய தலைமுறையா இல்லாட்டி புதிய தலைமுறையா பழைய தலைமுறையான்னு கேட்டிருக்கிறீங்க. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகிவிட முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகிவிட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு சொன்னா அதுதான் புத்தகம். சில புத்தகங்கள் படிக்க சொல்லும், சில புத்தகங்கள் உழைக்க சொல்லும், சில புத்தகங்கள் வாழச் சொல்லும், சில புத்தகங்கள் வாழ்ந்ததை சொல்லும், சில புத்தகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும், சில புத்தகங்கள் ஆக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பெரம்பலூர் ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் மதுரை முத்து குழுவின் சார்பாக ஒரு பெரிய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, யார் அழகு? யார் அழகு? மதுரை முத்து சார் நீங்க அழகா? இல்லை. பேசிட்டு இருக்கிற அன்னபாரதி நான் அழகா? எவ்வளவு ஒரு அழகா இருந்தாலும் உங்க ஆதார் கார்டு போட்டா பார்த்தா தெரிஞ்சு போயிடும். உங்க வயசு என்ன கண்ணு கன்னியாகுமரி எடுக்கும், வாய் வத்தலமுள்ள எடுக்கும், மூக்கு மூணாறுல மூணா பிஞ்சு கிடக்கும். நம்ம படத்தை பார்த்து அதிர்ச்சியானது நம்ம தான். ஒரு வார்த்தை தானே சொன்னேன், ஆதார் கார்டு வரைக்கும் போயிட்டீங்க. நகைச்சுவை நிறைய 450 நகைச்சுவை வச்சிருக்கேன் மேடம். யார் அழகு? த யங் ஜெனரேஷன், இன்றைய இளம் தலைமுறை. நாடன் சூர்யான்னு ஒரு எழுத்தாளர் அழகா எழுதியிருக்காரு. யார் அழகு? கருப்பு அழகா? சிவப்பு அழகா? மாநிறத்தில் அழகா? இல்லங்க, எங்க அழகு இருக்கிறது தெரியுமா? சிரிப்பில் இருக்கிறது. அதுதான் முகத்தில் அழகு அப்படின்ட்டு அழகான ஒரு வார்த்தை இருக்குன்னா, அப்படி சிரிப்பு மருத்துவராக இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, இன்றைக்கு இந்த கால தலைமுறைனா வாழ்க்கைன்னா என்னங்க? வாழ்க்கைனா என்ன? இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பின் அஸ்தி, இடையில யாரு ஒஸ்தி என போட்டுக் கொள்கிறோம் குஸ்தி. சொன்னோன கைத்தடல் வருது. யங் ஜெனரேஷன் கப்பிள்ஸ் அடுத்த பாயிண்ட்க்கு போக வேண்டியதான். இல்லாட்டி குஸ்தி மஸ்தின்னு அதுக்குள்ளே சுத்திட்டீங்கன்னா இல்லங்க. வாழ்க்கைனா என்ன? கழுத்துல டை கட்டிட்டு ஸ்கூலுக்கு போறதுல ஆரம்பிச்சு, கழுத்துல டை கட்டிட்டு ஸ்கூலுக்கு போறதுல ஆரம்பிச்சு, மண்டையில டை அடிச்சுட்டு வேலைக்கு போறதுல முடியுதுங்க வாழ்க்கை. அவ்வளவுதாங்க. இன்னும் சொல்ல போனா சுருக்கமா வாழ்க்கை என்பது என்னன்னா, என்ன சார் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சிட்டீங்க. ஏன்னா இது சாதாரண பாயிண்ட் கிடையாது. இது சொல்லுவோமா என்ன நானே யோசிக்கிறேன்னா, சொல்லுங்க சார். சந்தனத்தையும் குங்குமத்தையும் பொட்டாக வைப்பதற்கும் போட்டோவில் வைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் தான் வாழ்க்கை. ஆஹா, இன்னும் சொல்ல போலாம், வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? நம்மள மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும் நம்மள மிதிக்கிறவங்கள மியூட்லயும் போடுங்க, வாழ்க்கை கியூட்டா இருக்குங்க. அதுதான் இந்த கால தலைமுறை சொல்றோம். அந்த காலத்துல டென்ஷன் பிபி, இந்த காலத்துல புதிய புதிய சிந்தனைகள் யோசிச்சுட்டே இருக்கிறாங்களாங்க. நாலடியாரோட ஒரு வரிகளை சொல்றேங்க. பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அழற்கதிர் ஞாயிறை கைக்குட்டையும் காக்கும், சில கற்றார் கண்ணு மூலவாம், பல கற்றாருக்கு அச்சாணியானதொரு சொல். என்ன அர்த்தம்? நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, அந்த கால பெரிய விஷயங்கள் உண்மையிலேயே நான் உங்களை தலை வணங்குகிறோம். ஆனா சில கற்றவர்களுக்கு, சில சிறிய விஷயங்கள் கற்றவர்களுக்கு கூட நீங்க காது கொடுத்து அவங்க சொன்ன விஷயத்த கேட்டீங்கன்னா உங்களுக்கு அச்சாணி மாரி மிகப்பெரிய அன்னதார் சொல் அப்படின்ட்டு நாலடியார்ல அழகான வார்த்தைகள் இருக்கு. அந்த விஷயத்தை தான் சார் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். உணவு சரியில்லை, மருத்துவம் சரியில்லை அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப சொல்லல் என்று சொன்னான் வள்ளுவன். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின்னா என்ன அர்த்தம்? பசிக்கும் போது சாப்பிடாம இருந்தாலும் தப்பு, பசிக்காத போது சாப்பிட்டாலும் தப்பு. ஆனா இன்னைக்கு அதை நான் செய்யறோமா இல்லையா? இங்க உள்ள திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பாக்கலாம். என்ன இவ்வளவு சோகமா கை தூக்குறீங்க? ஏன் ஆச்சுன்னு தூக்குறாரு அவர்லாம் தான். எனக்குலாம் ஏன் ஆச்சுன்னே தெரியல சார். ஏங்க அந்த பச்சை சட்டை போட்ட தாத்தாவுக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? அவர்லாம் மறந்துட்டார், அதை நீ ஞாபகப்படுத்தணும். சரி பரவாயில்ல. திருமணமான ஆண்கள் கிட்ட கேட்கிறேங்க, இன்ற கால தலைமுறை மனைவியோட சமையலை நீங்கள் பாராட்டுகிறீர்களா? நான் பாராட்டுவேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பாக்கலாம். நாக்கு செத்து போச்சு அவருக்கு. அவ்வளவு தயவு செய்து சொல்றேன், இனிமே யாராவது பாராட்டாட்டி அந்த கால ஜெனரேஷனும் இந்த கால ஜெனரேஷனும் யாரு இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த புக் ஃபேர் முடிஞ்ச உடனே உடனடியாக வீட்டுக்கு போய் நைட்டே போய் உங்க ஒய்ஃபோட சமையலை பாராட்டிருங்க. ஏன் தெரியுமா? சமீபத்தில் நியூஸ் பாத்தீங்களா? உத்தரப்பிரதேசத்துல மனைவி வைத்த முட்டை குழம்பை பாராட்டதால் கணவனின் நாக்கை கடித்து துப்பிய மனைவி. அதுக்கு அதே பரவாயில்லதான். ஏன்னா மொத்தமா உசுறு போறதுக்கு நாக்காச்சு போச்சே. உண்மையிலேயே ஏன் யாருமே பாராட்டுறது தெரியுமா?
சமைச்சா தானே பூராமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது எவன் அப்படி பாராட்டுவான்? என்னங்க ஒரு அம்மா அப்படிதான் பையன்கிட்ட சொல்றது, டேய் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட உனக்கு சமையல் தெரியும்னு சொல்லாதடா, அப்புறம் ஆயுசுக்கும் நீ தான்டா சமைக்கணும். பதிலுக்கு அவன் சொன்னான், போம்மா சமையல் தெரியும் சொல்லிதான் அந்த பொண்ணை ஆல்ரெடி கரெக்ட் பண்ணியே வச்சிருக்கேன் அப்படின்னா. ஆனா உண்மையில இன்னைக்குள்ள ஆண்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போற, பெண்களுக்கு எல்லாம் யார பிடிக்கும் தெரியுமா? ஒரு காலத்துல சண்டை வந்துச்சுன்னா, கணவனும் மனைவிக்கும் சண்டை வந்துச்சுன்னா சமாதானம் பண்ற புருஷனை தான் பெண்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு யார பிடிக்கும் தெரியுமா? எந்த ஆண்மகன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த கணவனை தான் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா. ஏன் சமைக்கிறான் தெரியுமா? ஏன்? அவன் பிழைக்க தெரிஞ்சவன். என்ன அவனா சமைச்சு தன்னை காப்பாத்துக்கிறான்ப்பா. ஒரு விஷயத்தை இடையில இடைமறித்தலுக்கு மன்னிக்கணும். எல்லாரும் மனைவிக்கு பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க? சாரி, மோதிரம், சேலை. ஆமா சார். ஆச்சரியப்படுவீங்க, எங்க மதுரையில் ஒருத்தன் மனைவிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தான் தெரியுமா? 4 அடி நீளத்துல சௌரி முடி கொடுத்தான். பட்டக்குன்னு வாங்கி கட்டப்பில வச்சு, என்னங்க இதை போய் கொடுத்துருக்கீங்க, இது எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் சொல்றது? மித்த கிஃப்ட் எல்லாம் இன்னொருத்தன் செய்யறதுமா, இந்த கிஃப்டை நானே செஞ்சேன். என்ன சொல்றீங்க? உன் சாப்பாடுல இருக்கிற ஒவ்வொரு முடியா எடுத்து நானா நூல்ல கட்டினமே உட்காந்து அப்படின்னா அவன் எவ்வளவு வகுத்தச்சல் ஆயிருக்கான். அதனாலதான் அவன் பாராட்ட முடியல. இல்ல என்ன பார்க்கும் பொழுது, அன்னபாரதியை பார்க்கும் பொழுது நான் நல்லா சமைக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். என்னங்க இவ்வளவு ஓட்டு கம்மியா இருக்குங்க? இல்ல அந்த 5 பேர் தூக்கணும். யாரு தெரியுமா? தமிழ் தெரியாதவங்க. இல்லாட்டி அந்த 5 கை தூக்கம் உனக்கு கிடைச்சிருக்காது. இல்ல நான் உண்மையிலே சார் சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீட்ல கூட நான் போய் சமைச்சேன். பூண்டு குழம்பு வச்சேன், மட்டன் குழம்பு வச்சேன் மேடம். அது மட்டமான குழம்புன்னு வெளியேற்றிட்டாங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சா சாம்பார் வச்சா மணக்கும் சார். ஏன்னா பெர்ஃப்யூம் அடிப்பாங்க அடிச்சு. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா நான் ஒருவேளை ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், சாப்பாடு கிடைக்குதுடி சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம், நீ தாராளமா போயிட்டு வாடி அப்படிங்கிறாருங்க. அப்படி செய்யாதீங்க. மனைவியோட சமையலை பாராட்டுங்க. பாராட்டுனாலே போதும். அவ்வை பாட்டி அழகா சொல்லியிருப்பா, நேசனை காணாவிடத்தில் நெஞ்சார வேதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தம்மை நெஞ்சில், வினையானை வேலை முடிவில் பாராட்டணுமா. என்ன அர்த்தம்? நேசனை காணாவிடத்தில், ஃப்ரெண்டை இருக்கும் போதும் பாராட்டலாம், இல்லாத போதும் பாராட்டலாம். நேசனை காணாவிடத்தில் நெஞ்சார வேதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தை. ஆசானா யாரு? ஆசிரியர். ஆசிரியர்கள் எந்த இடத்திலும் பாராட்டலாம். ஆசிரியருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் இருந்த இடத்துல இருந்தே கொடுக்கலாங்க. ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தை, வாச மனையாளை பஞ்சனையில் பாராட்டணும். இரு கணவன் மனைவி இருவரும் அமைந்து சேர்ந்து இருக்கும் பொழுது மனதார பாராட்டணும். மைந்தர் தம்மை நெஞ்சில், மகனையோ மகளையோ மனசுக்குள்ளே பாராட்டிக்கணுமா. வெளியில சொன்னா அப்பாவே நம்மள பாராட்டிட்டாரு அசால்ட்டா இருந்துருவானா. மைந்தர் தம்மை நெஞ்சில், வினையானை வேலை முடிவில், நம்ம கீழே வேலை பார்க்கறவங்கள அந்த வேலை செய்து முடித்ததுக்கு அப்புறம் அவனை பாராட்டணும். அவ்வை பாட்டி அன்னைக்கே சொல்லியிருக்கிறாளே, அதை இன்று செய்கிறீர்களா அப்படின்னு தாங்க நாங்க கேட்கிறோம். எவ்வளவு விஷயங்களுக்கு இருக்கு தெரியுமா சார்? இன்னைக்கு உண்மையிலே அந்த கால தலைமுறை பெண்கள் எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல பெண்கள் எப்படிங்க இருந்தாங்க? அடுப்பங்கரையே கதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டுற வரைக்கும் என் பெண் சாதித்துக் கொண்டிருக்கிறாளே. வாழ்வின் பொற்காலம் பழைய தலைமுறையா புதிய தலைமுறையா? இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர் ஒரு பெண், அவர்களுக்காகவே ஒரு பெரிய கைத்தல கொடுக்கலாமாங்க. ஒரு சிங்க பெண்ணா உட்கார்ந்து இருக்கிறாங்களாங்க. யோசிச்சு பாருங்க. சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண், 1 நாள் 2 நாள் இல்லங்க, கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில போயிட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்கான்னா அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தல கொடுக்கலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த புத்தக திருவிழாவுக்கு ஏற்ற விஷயத்த சொல்றேன். சுனிதா வில்லியம்ஸ் ஒவ்வொரு முறை விண்வெளிக்கு போகும்போது பகவத்கீதை புத்தகத்தை தன்னுடைய கையோடு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெருமை மிகு பெண்கள் இருக்கக்கூடிய தேசம் புதிய தலைமுறை. நீங்க சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு பெண்கள், இன்னைக்கு நாங்க நாசாவுக்கு போறோம் சார். நாங்க நாசமா போறோம், அவ்வளவுதான். அதாவதுமா என்ன சார் நல்லா சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போனதை எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போறீங்க, தொலைக்காட்சியில போறீங்க, காணொலி வருது, யூடியூப்ல வருது, சைக்கிள் டிப்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது, சாலிகிராம்ல வருது. சாலிகிராமா? பெண் அவங்க 286 நாள் போனது எல்லா டிவிலையும் போறீங்களே. 3 ஆம்பளை வவா குஞ்சு மாதிரி கூட போனானே, ஏதாவது ஒரு நியூஸ்ல ஓரஞ்சாரமா போட்டீங்களா சார்? அவர் வேறு பில் மோர், கடைசியில் பாலை ஊத்தி படுக்க வச்சுட்டீங்க. நான் இந்த இடத்துல கேட்டே ஆகணும். உலக பெண்கள் தினம் என்னைக்குங்க? மார்ச் 8 இப்ப சமீபத்துல வரப்போகுது. ஆனா இன்றைக்கே ஒரு பெண்கள் தினமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னா மாவட்ட ஆட்சியர் எல்லாம் வந்திருக்கா. அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். பெரம்பலூர்ல சீக்கிரமே பெண்கள் தினம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ரெட்டை விழா சார். ஆனா மார்ச் 8 பெண்கள் தின விழாவுக்கு
அன்னைக்கு ஒரு காலேஜ்ல என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க சார். பாவம் அந்த காலேஜோட சூழல். ஐயா சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இதுக்கு கைத்தட்டல் வேற நீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெண்கள் மோட்டிவேட் தான் பேசுவாங்க, நீங்க மோட்டிவேட் பேசுறீங்க ஆச்சரியம். உங்களுக்கு மட்டும் ஒரு கேங் கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்னன்னு தெரியலையே. 7000 ரூபாய் செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கேமா, காலைல 7 மணிக்கு மெசேஜ் பண்ணி வந்துருங்க சார், அங்கங்க வகுத்த வலி நெஞ்சு வலின்னு எங்கிட்ட போயிடாங்க, இந்த தம்பி ஒரு வேலை இருக்கு வந்துருங்க சார் அப்படின்னு. சார் 7500 அங்கே பேசாம மேடையில இருக்கிறதோட கீழே போய் நம்ம கைத்தல கொடுத்துடலாம் போல. ஆனா மார்ச் 8 பெண்கள் தினக்கு அவசரமா நான் கிளம்பிட்டு இருந்தேன். இதே கேள்வியை என் வீட்டுக்கு அத்தை கேட்டேன். சரி நான் பெண்கள் தினம் மார்ச் 8 நீங்க சொல்றீங்கல்ல, ஆண்கள் தினம்னு ஒண்ணு இருக்கு, யாருக்காவது தெரியுமா? யாராவது கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா முத்து சார் தங்கள் கையில இருக்கிற தங்க காப்பை படார் என்று இந்த மேடையில் கழட்டி கொடுப்பார். ஏற்கனவே 7000 இழந்தது இல்லை நானு. யாருக்கும் கவலைப்படாதீங்க சார், யாருக்கும் தெரியாது. ஆண்கள் தினம் என்னைக்கு? எங்களுக்கு தினம் தினம் ஆண்கள் தினம் தான். என்னைக்கு ஆண்கள் தினம்னா நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணோட திறமைக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் பெண்கள் சார்பாக ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாங்க இந்த இடத்துல. ஆனா இதே கேள்வி என் வீட்டுக்காட்ட கேட்ட, மார்ச் 8 அவசரமா கிளம்பிட்டு இருக்கும் மாமா பெண்கள் தினம், என்னைக்கு ஆண்கள் தினம் அப்படின்னு இதே கேள்வியை கேட்டேன். மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்பி என்னைய பார்த்து சொன்னார், என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்குதான் ஆண்கள் தினம்னு சொல்லிட்டாரு. அதுக்கும் 4 பேர் அஹான்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு காலத்தில் சிற்றுண்டு செய்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொன்னா, இன்றைக்கு பெண்கள் ஒரு காலத்துல அங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பழமொழி, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் பிள்ளை தானா வளரும். ஆனா ஒரு பெண் பேச்சாளராக மேடையில நான் பதிவிடுது என்ன தெரியுமா, ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கறதாக நான் பதிவிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும். நான் சொல்றேங்க இன்னைக்கு மேடையில பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட, பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளருங்க, என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு நல்லா படிக்கிறாங்க இன்னைக்குள்ள யங் ஜெனரேஷன். 80s கிட்ஸ் மட்டும் ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். 1980 தலைமுறை ஒரு கைத்தல்ல கொடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல. 90s கிட்ஸ் ஒரு கைத்தல்ல கொடுங்க பார்க்கலாம். 2K கிட்ஸ் அவங்களும் வந்திருக்காங்களா? பரவாயில்ல, இவ்வளவு 2K கிட்ஸ். இந்த 80s 90s 2K கிட்ஸ்லாம் என்ன வித்தியாசம்? அழகா இருந்தா அதான் 2K கிட்ஸ், அழகா இருக்கிறான். அறிவா இருந்தா 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதாங்க 90s கிட்ஸ் அப்படின்ட்டு சொன்னா பாத்தீங்களா சார்? உங்க அணி நல்ல அணிதாமா. ஏன் சார்? அதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்ல. ஆனா உண்மையிலேயே அன்னலட்சுமிலாம் என்ன ஜவுளி கடைக்குள்ள போறாங்க வர்றாங்க. சரி, திருச்சியில ஜவுளி கடை போறாங்க வர்றாங்க. 3 மாசமா அந்த கடைக்காரன் கோவம், மேடம் எதை நீங்க பட்டிமன்றத்தில் பேசின்றதுக்காக நான் கொஞ்சம் பொறுத்து போனேன். தினம் வாரீங்க 400 சேலையை பிரட்டுறீங்க போயிடுறீங்க, 400 சேலையை பிரட்டுறீங்க போய், நீங்க ஒரு நாள் கூட சேலை எடுத்துட்டு போறத நான் பார்க்கவே இல்லை. இவங்க நீ பார்க்கலன்னு சொல்லு, நான் தினம் எடுத்துட்டு தான் போறேன். நீங்க உங்க அன்னைக்கு நீங்க வலிமையா பேசுறீங்க. தயவு செய்து அன்னலட்சுமி மட்டும் அப்படி சொல்லாதீங்க சார். உண்மையில இந்த இடத்துல அன்னலட்சுமி வீட்டுக்காரருக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. நான் இந்த இடத்துல சொல்றேன் சார், கார்ல இருந்து நம்ம இறங்கி இந்த மேடைக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் கூட ஆகும், 2 செகண்ட் ஆகுமா? 2 செகண்ட்ல அன்னலட்சுமி வீட்டுக்காரர் புளுக்கு புளுக்கு புளுக்குன்னு 10 தடவை வீடியோ காலுங்க அவங்களுக்கா? ஆமா. என்ன ஆச்சரியம், நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன் கட்டப்பை ஆகலையா? ஐயோ முடியல. என்னம்மா இவ்வளவு பாசமா உன் மேல? ஆச்சரியமா இருக்குமா, எப்படி இவ்வளவு பாசமா அப்படின்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு. அன்னலட்சுமி வீட்டுக்காரருக்கு சின்ன பிள்ளையில அவங்க அம்மா நிலாவை காமிச்சு சோறு ஊட்டி பழகிட்டாங்களாங்க. இந்த நிலாவை பார்த்தா தான் அந்த மனுஷன் வீட்டுல சோறே திங்கிறாரு அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த நிலா எந்திரிச்சு நிக்குதுங்க. இதான் இந்த கால தலைமுறை. அவங்கதான் ஒரு நகைச்சுவை சொல்றாங்க, நீ என்ன ஈரோடு ஈமு கோழி மாதிரி. ஆனா என்ன சார் இது ஒரு லாஜிக் சார். எப்பவுமே பாராட்டுகிற பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். வீட்டுல அப்படி செய்யுங்க தயவுசெய்து. உங்க வீட்டுக்காரம்மா எங்கேயா இருக்கும்போது உங்களுக்கு போன் பண்ணி, இதனால இடையில டிப்ஸ் சொல்றோம், வெறுமனே பட்டிமன்றம்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ஆண்களுக்கு உதவும். கண்டிப்பா. எங்கயா நீ வெளியூர்ல இருக்கும்போது உங்க சம்சாரம் எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க எப்பா சொல்லுங்க, எங்க இருக்கீங்க, அத சடனா நீங்க குறைக்கலாம். எங்க இருக்கீங்கன்ற போது ஏய் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு, ஓ மனசுல தாண்டி இருக்கேன். 5 நாளைக்கு ஐரமன் குழம்பு கிடைக்கும்.
ஐயோ, இது இவங்க கைத்தறல் பார்த்தா நாளைக்கே இந்த ஆமா. பிட்ட போய் போட்டுருவாங்க போலயே. எங்க இருக்கு எங்க பெட்டி அப்படின்னா கருவாட்டு குழம்பு கூட நீ கண்ணுல பார்க்க முடியாது. நீங்க இதுதான் சின்ன ஒண்ணுனா ஆ, சின்ன சின்ன விஷயம் கேட்கலாம். அன்னலட்சுமி ம், நாளைக்கு 3 மணிக்கு மழை வருமாமா? ஆ. இவங்க ஒண்ணு ஏங்க நானும் வானிலை அறிவிப்பாளரா, நான் பேச்சாளருங்க. நாளைக்கு 3 மணிக்கு மழை வருமான்னு என்னை பத்தி ஏன் கேக்குறீங்க? மழை வர்றது மயிலுக்கு தெரியாதா? இது கொஞ்சம் ஓவருது. ஏனியா இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் சார், வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன அன்பு சார், சின்ன சின்ன அன்பு சார் நீங்க அன்னலட்சுமி சொல்றீங்க, என் வீட்டுல எடுத்துக்கோங்க சார். ஆ. இன்னைக்கு வரைக்கும்ங்க கரெக்டா 12 மணி 1 மணி, இப்ப வெயில் காலம் வரப்போகுது, 12 மணி 1 மணி 2 மணி ஆனாலே போதுங்க. ஆ. என் வீட்டுக்கார் பாரதி உள்ள போ, பாரதி வீட்டுக்குள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு சார். ஓ ஏன் மாமா, ஏன் வெயில் வந்தாலே வெயில்ல நிக்க விட மாட்டேங்குது, உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுறீங்க ஏன்னு கேட்டேன். என்ன தெரியுமாங்க சொன்னாரு, ஆ. நான் 60 கிலோ ஐஸ்கிரீமாங்க, ஒருவேளை உருகிட்டேன்னா. சார் ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடைக்கு வந்து டீ கொடுத்தார்ல, இந்த டீயை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு பதில் பால்டாயில் கொடுங்க சார். எவ்வளவு ஒரு பட்டிமன்றம் முடிச்சு போங்க, எவ்வளவு சார் அதெல்லாம் இந்த கால தலைமுறைகிட்ட இருக்குதுங்க. அந்த காலத்துல வதவதவதன் 12 பிள்ளைய பத்திங்க நாங்க ஓகே, அதெல்லாம் நல்ல அழகான ஆரோக்கியம் பண்பு எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனா பாராட்டும் குணம், நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்று சொன்னான் வள்ளுவன். எவ்வளவு விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன பாராட்டு போதுங்க, மிகப்பெரிய இமாலய சாதனைக்கு அவங்களை கொண்டு போய் நிறுத்தும். இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் தெரியுமாங்க? வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் இருந்தா அப்பொழுதுதான் அந்த இல்லம் சொர்க்கமாகும் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமாங்க சார்? உண்மையிலே எவ்வளவு இந்த கால தலைமுறை எழுதுற பேப்பர் திருத்துற விஷயத்தை நீங்க சொன்னீங்க தெரியுமா சார்? எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். பையன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமாங்க? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறது. எப்படி எழுதி வச்சிருக்கான் தெரியுமா? டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியான்னு சொன்னா பாரு ஒத்த வார்த்தை, நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேன் காண்டான். டே ஆன்லைன் கேம் விளையாடாதடா, ஒரு நாள் ஜெயிப்ப ஒரு நாள் தோப்ப அப்படிங்கிறேன். அதனாலதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளையாடுறாங்கிறான். அப்ப புதிய புதிய சிந்தனைகள் இந்த கால தலைமுறைக்கு இருக்குதா இல்லையா சார்? முத்துக்குமார்களுடைய ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டேன் நேரத்தின் அருமை கருதி. அழகான ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாரு. மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர். உங்களுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் பொருந்தும். இந்த கவிதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாள் அன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னாக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்று சொன்னார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை வழி அனுப்பும் வனிதாவையும் கவிதாவையும் எப்போதாவது பார்க்க நேரிடுகிறது. இன்ஜினியர் ஆவேன் என்று சொன்ன எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டம் எடுத்து பட்டுத்தண்ணி நெய்ய போய்விட்டான். எங்க அப்பாவோட இரும்பு கடையை பார்த்துப்பேன் என்று சொன்ன ராஜேஷ் இன்று அமெரிக்காவில் மருத்துவராக பணியாற்றுகிறான். பிளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி எங்களை எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய அகஸ்டின் செல்லபாபு இன்று டிஎன்பிசி தேர்வு எழுதி கடைநிலை ஊழியரானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்று சொன்ன நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட, வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் தாங்கள் படித்த அதே பள்ளியில் வாத்தியாராகி கொண்டிருக்கிறான். டேய் மாப்பிள, நினைச்ச வேலையை செய்யற, எப்படிடா இருக்க மாப்பிள என்று நாங்கள் கேட்டோம். சாக்பீஸ் துகள் படிந்த கைகளை பற்றி கொண்டே சொன்னான், டேய் மாப்பிள, படிச்சு முடிச்சதுங்க அப்புறம் என்னாக போறங்கிற ஒரு கேள்வியை மட்டும் ஒருபோதும் என் மாணவர்களிடம் நான் கேட்க போறதே இல்லை என்று சொன்னான். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்குள்ள தலைமுறைக்கிட்ட புதிய புதிய சிந்தனைகள் இருக்குங்க. கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உலகத்தில் எத்தனையோ நாடுகள். உண்மையிலே முத்துசாரை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 103 வெளிநாடுகள் போயிருக்கிறாரு தன்னுடைய நகைச்சுவை தமிழ் மூலமாக. அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்களை சொல்லலாங்க. ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு ஐலாந்து, காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டு ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்ட்டு சொன்னா அது என்றென்றைக்கும் இன்றைய சூழலில் நிலவிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இன்றைய தலைமுறைக்கே என்ற தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள்.